ஹாய் ஹலோ வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கன்னா செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து கிருத்திகை வரதுனால ரொம்ப விசேஷமான நாள் தான் இன்றைக்கி. அதுதான் இன்றைக்கி என்ன பார்க்கலாம் வாங்க. காலையிலேயே நம்ம வீட்டில் சாப்பாடு, சாம்பார், அப்புறம் எங்கள் வீட்டுக்காரருக்கு ஆசைப்பட்டு கேட்டாங்கன்னா பிரண்ட புளி குழம்பு வச்சுருந்தேன். அதையெல்லாம் போட்டு அவருக்கு பேக் பண்ணி கொடுத்து வேலைக்கு தாட்டியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா பட்டியெல்லாம் கொஞ்சம் கூட்டாமல் இருந்தது. அம்மா நேரம் இருந்தால் கூட்டியிருப்பாங்க. அப்புறம் அம்மா நேரமாக கோயிலுக்கு போயிட்டு வந்தோடனே வேலைக்கு கிளம்புற மாதிரி ஆயிடுச்சா, சரின்னு சொல்லிவிட்டு அம்மா தான் கூட்டிவிடுன்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி பட்டியெல்லாம் கூட்டி சுத்தம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எல்லாமே கூட்டி விட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் வேலை இருந்தது, அதெல்லாம் முடிச்சுட்டு இப்போ ஸ்ட்ரைட்டாக நைட் டின்னர் செய்யலான்னு சொல்லிட்டு குளிச்சுட்டு டின்னர் செய்ய வந்துட்டேன். இன்றைக்கி வந்து டின்னர் வந்து நம்ம வீட்டில் தக்காளி சாப்பாடு, கேரட்டு, பீன்ஸ்லாம் போட்ட மாதிரி கொஞ்சம் பிரியாணி மாதிரி செஞ்சுட்டேன். அந்த மாதிரி செஞ்சால் எல்லாம் நல்லா சாப்பிடுவாங்கன்னு சொல்லிவிட்டு எல்லாமே வதக்கி விட்டுட்டு நல்லா சுண்டி வதக்குற வரைக்கும் வதக்கி விட்டு அப்புறம் அரிசி களைஞ்சி போட்டு விசில் விட்டா இன்றைக்கான சாப்பாடு ரெடி. இப்போ தான் நம்ம சேனலை யாராவது ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் பக்கத்தில் இருக்கிற நம்ம ஒரு கோயில் இருக்கு இல்லையா, சரி இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை கிருத்திகையோடு வருதுன்னு சொல்லிவிட்டு அங்கேயும் போய் சாமி கும்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பாப்பா போனோம். அங்கே இப்போ தான் அலங்காரம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பாப்பா அங்கே குழந்தைங்கள்லாம் விளையாண்டுட்டு இருந்து பார்த்துட்டு அவளும் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டா. ட்ரம் செட் அடிச்சிட்டு இருந்தாங்களா, அதனால அதுக்கப்புறம் பாருங்கள் நம்ம கோயில் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு. வீட்டுக்கு பின்னாடியே தாங்க இந்த கோயில், முருகர் கோயில் அமைஞ்சிருக்கிறதே எனக்கு ரொம்ப பெரிய விஷயந்தான். நம்ம நினச்சா போய் சாமி கும்பிட்டுக்கலாம் அந்த மாதிரி. அப்புறம் போய் சாமியெல்லாம் கும்பிட்டு வந்துட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். நைட் டின்னர் சாப்பாடு குக்கரை நீக்கி எல்லாமே இது பண்ணி விட்டுட்டு சாப்பாடு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இதே மாதிரி வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை யாராவது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாருமே சேஃபாக இருங்க. தொடர்ந்து நாளை ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் டாட்டா பாய் பாய். எல்லோரும் சேஃபாக இருங்க. பாய் டாட்டா. தேங்க்யூ.